இலங்கை அரசியலிலே மாற்றங்கள் வரும். இலங்கையிலே இப்பொழுது போகிற அரசியலிலே மாற்றங்கள் வரும். யாருமே நினையாத மனிதர்கள் அந்த ஸ்தானத்தை பிடிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இலங்கை நாடாளுமன்றத்திற்கு வரும் நவம்பர் 14ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை கலைத்து அதற்கான அரசாணையை கையெழுத்திட்டுள்ளார். நாடாளுமன்ற கலைப்பு உத்தரவு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் இருந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதியின்படி 11 மாதங்களுக்கு முன்பே நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். ஜேவிபி கட்சி, தேசத்தில் இருக்கிற ஜேவிபி கட்சிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு மனுஷனை அந்த கட்சியில இருந்து ஆண்டவர் உயர்த்துவார். அவருடைய நாவிலிருந்து வருகிற வசனங்கள் பலருடைய விடுதலைக்கு காரணமாயிருக்கும். பல அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிகள், அமைச்சர்கள், பல மனிதர்கள் இவரை குறித்து பயப்படுவார்கள். ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ජනාධිපතිවරේ කාර්ය හා කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபராக நாளை அவர் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் சுற்று தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்க 56,34,915 வாக்குகளை பெற்றுள்ளார்.